தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். சுயமரியாதை, சமூக நீதி, பகுத்தறிவு கருத்துக்களை கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். மக்கள் தீர்ப்பு என்று தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு தனது லட்சிய பயணத்தை கடமை உணர்வோடு தொடர்கிறார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். ரோட் ஷோ, காட் ஷோ என்ற பல்வேறு வித்தைகள், யூகங்களை செய்தும் தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு மரண அடி. மாநாட்டு முகப்பிலிருந்து பெரியார் படத்தை அகற்றியவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து அகற்றிய வாக்காளர்கள். மனதில் உள்ள பெரியாரை அகற்ற முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. தமிழ்நாடு கடும் பாறை, இங்கு தாமரை மலரவே மலராது என்று நாம் பலமுறை சொன்ன பதிலையே மீண்டும் காவி வித்தைக்காரர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறோம். திராவிட மண், திராவிட மாடல் ஆட்சியின் விளைவாக இந்த மண் கொள்கை உரம் போட்டு பக்குவப்படுத்தப்பட்டுள்ளது. பாறையில் மோதினால் அதன் பாரதூர விளைவுகளை தொடர்ந்து அறுவடை செய்வதை தவிர வேறு எந்த பலனும் கிடைக்காது. உங்களோடு கூட்டு சேர்ந்து கட்சியை அடமானம் வைத்த அதிமுகவின் அவரது கூட்டணியின் கதியோ அதோ கதிதான். தமிழ்நாட்டில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்ததுதான் கூடா நட்பின் தேடா விளைவு. மற்றொரு தோல்வியும் பிளவும் தான் விடை என்று திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். இது உண்மையா என்ற தலைப்பில் அமையவிருக்கும் புதிய ஆட்சியில் அட்வொகேட் ஜெனரல் பதவிக்கு நியமனம் பெற பார்ப்பனர்கள் பலர் கடும் முயற்சி செய்வதாக உயர்நீதிமன்ற வட்டாரங்களில் பேசப்படுகிறது. முக்கியமாக 2 பார்ப்பனர்கள் தமக்குள்ள பல அதிகார மையங்கள் மூலம் முயற்சிப்பது உண்மையா? தகுதி உள்ள பார்ப்பனர் அல்லாத தமிழர்கள் பலர் இருக்க முதல் நியமனமே பார்ப்பன மயமாகலாமா? சமூக நீதி காப்பாற்றப்பட வேண்டாமா? புதிய தலைமை சிந்தித்து நல்ல முடிவு எடுக்குமா என்ற கேள்வியை இன்றைய விடுதலை எழுப்பியுள்ளது. கொளத்தூருக்கும் எனக்குமான உறவு தேர்தல் வெற்றி தோல்விகளை கடந்த உறவு. உங்களோடுதான் நான் என்றும் இருப்பேன் என்று கொளத்தூர் தொகுதி மக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்த பின் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சி பதிவை தனது வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு மோசடி, டெல்லியில் 4 கைது என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. நீட் தேர்வு மோசடியில் ஈடுபட்ட குஜராத்தை சேர்ந்த ஏஜென்ட் உள்பட 4 பேர் டெல்லியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மோசடி கும்பலிடம் சிக்கிய 18 மாணவர்களும் மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் ரூபாய் 30 லட்சம் மதிப்பிலான காசோலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் மாணவர்களிடம் பணம் பறித்த 4 பேரை டெல்லி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீட் தேர்வுக்கான வினாத்தாளை முன்கூட்டியே வழங்குவதாக கூறி 18 மாணவர்களிடம் பேரம் பேசியுள்ளனர். பின்னர் 18 மாணவர்களையும் முதல் நாள் இரவு பெற்றோர்களிடமிருந்து தனியாக வரவழைத்து ரகசிய இடத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அவர்களுக்கு நீட் தேர்விற்கான வினாத்தாள் கொடுக்கப்பட்டு தேர்வு எழுத வைத்துள்ளனர். நீட் தேர்வில் நடந்த மோசடிகளை பற்றி இன்றைய தலையங்கம் பல்வேறு செய்திகளை வெளியிட்டுள்ளது. தேர்வை எழுதாத மாணவர்களும் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் முதல் தலைமுறையில் படித்து மருத்துவக் கல்லூரியில் சேர துடிப்போருக்கு கதவடைக்கும் பார்ப்பன தந்திரமே இந்த நீட் தேர்வு என்பது. ஒடுக்கப்பட்ட மக்களிடையே விழிப்புணர்வு தேவை. அவர்கள் வீதிக்கு வந்து போராட முன்வர வேண்டும். நீட் என்று வந்தது முதற்கொண்டே அதை எதிர்த்து பிரச்சாரம், போராட்டம் என்று தொடர்ந்து செயல்பட்டு வருவது திராவிடர் கழகம். மாணவர்கள், பெற்றோர்கள் தூங்கியது. போதும் போதும், விழித்தெழுக என்று விடுதலை இன்றைய நீட் தேர்வை பற்றி தலையங்கத்தை வெளியிட்டுள்ளது. மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இந்த மாநிலங்களில் பாஜக பெற்றுள்ள வெற்றியானது ஜனநாயக முறைப்படி கிடைத்த வெற்றி அல்ல, மாறாக மக்களின் ஆணையை திருடிய செயல் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். பாஜகவின் தேர்தல் வெற்றி பயணத்திற்கு பஞ்சாப் மாநில சட்டமன்ற தேர்தல் முற்றுப்புள்ளி வைக்கும் என்று ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த 6 நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் குடியரசு திரௌபதி முர்முவை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளார். பிறந்த குழந்தைக்கு இருதய அறுவை சிகிச்சை வெற்றி. 4 மணி நேரம் போராடி டெல்லி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். கரும்பு குவிண்டாலுக்கு ரூபாய் 365 அதிகரிப்பு.
உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை 38ஆக உயர்த்த முடிவு. ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கடையநல்லூர் திமு ராஜேந்திரன், சீர்காழி ஆர் செந்தில் செல்வன் ஆகியோர் மதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் வந்தியத்தேவன் மற்றும் தோழர்களுடன் சென்னை பெரியார் திடலுக்கு வருகை தந்து திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தோல்வியை கண்டு துவண்டு விடுபவர் கிடையாது என்றும் திமுகவிற்கும் மு.க.ஸ்டாலினுக்கும் தனது ஆதரவு இன்னும் வலுவாக இருக்கும் என்றும் நடிகர் சத்யராஜ் தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய ஒன்றியத்தில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக மாற்றியவர் மு.க.ஸ்டாலின் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் நட்சத்திர தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் திமுக வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின் மாபெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளார். அதே சமயம் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் டெபாசிட் இழந்துள்ள செய்தி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை. தாவேகா வேட்பாளர் முக்கிய நிர்வாகி கைது. தமிழ்நாட்டில் தொடர்ந்து நீடித்து வரும் வறண்ட வானிலை காரணமாக 3 இடங்களில் நேற்று 102 டிகிரி வெயில் கொளுத்தியது. இதற்கிடையில் சில இடங்களில் மழையும் பெய்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக மேலும் சில நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. 2026 தேர்தல் மாயை போன்றது. நமக்கான எதிர்காலம் உறுதியாக உள்ளது. யாரும் மனம் தளர வேண்டாம் என தேமுதிக தொண்டர்களுக்கு பிரேமலதா அறிக்கை விடுத்துள்ளார். இந்தியா முழுவதும் இணையதளம் வழியாக ரூபாய் 53 கோடி மோசடி செய்த கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சேர விண்ணப்பிக்கலாம் தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவித்துள்ளது. கடல் என்றாலே மர்மம்தான். ஆனால் அந்த மர்மத்தை உடைத்து சுனாமி அலைகளின் ரகசியத்தை விண்வெளிகளில் இருந்து துல்லியமாக படம் பிடித்து சாதனை படைத்திருக்கிறது நாசாவின் SWOT செயற்கைக்கோள். ரஷ்யாவின் கம்சட்கா அருகே ஏற்பட்ட நிலநடுக்கமும் தொடர்ந்து உருவான சுனாமியும் அறிவியலாளர்களுக்கு புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளது. பாகிஸ்தானில் வெப்ப அலைக்கு 10 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐநாவுக்கு பெண் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க சீனா ஆதரவு தெரிவித்துள்ளது. தாய்நாட்டிற்கு பணம் அனுப்புவதில் இந்தியர்கள் தொடர்ந்து முதலிடம் பிடித்து வருகின்றனர். நடந்து முடிந்த சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அரசியல் களத்தில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில் யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்பதை தெரிவிக்கும் நோட்டா மீதான மக்களின் ஆர்வம் குறைந்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் மேனாள் அமைச்சர் KR பெரியகருப்பன் தோல்வியடைந்தது தொடர்பாக வழக்கு தொடரப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்திற்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதளம் வாயிலாகவும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தொலைபேசி வாயிலாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தனது எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ள விஜய், மக்களின் நல்வாழ்வே எங்களின் ஒரே குறிக்கோள். மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒன்றிய அரசுடன் இணைந்து செயல்பட தயார். இந்த முயற்சியில் ஒன்றிய அரசின் ஆதரவை நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் அந்த வெற்றிக்கு பின்னால் தேர்தல் ஆணையத்தின் ஒருதலைபட்சமான செயல்பாடுகளும் மதவெறி அரசியலும் இருப்பதாக ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா கடுமையாக விமர்சித்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையில் நீதிபதி ஸ்வர்ணகாந்த் சர்மா முன் ஆஜராக முடியாது என முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறிய நிலையில் நீதிமன்றத்திற்கு உதவ 3 மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து வழக்கை தொடர்ந்து நடத்தப்போவதாக டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு வரலாற்று தகவல்களும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகளும் பல்வேறு கட்டுரைகளும் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.